மன்னர்கள் கால பாரம்பரிய முறைப்படி திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பங்கேற்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுவாமி சிலைகள் ஊர்வலமாக புறப்படும் நிகழ்ச்சியின் முன்னோடியாக குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் இருந்து முன்னுதித்த நங்கையம்மன் திருக்கோவிலில் இரு மாநில போலீசாரின் துப்பாக்கி ஏந்திய மரியாதையுடன் கோலாகலமாக புறப்பட்டு மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பண்டைய காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. அப்போது ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி விழா குமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனையில் நடத்தப்பட்டது. அதன்பின் 1840ஆம் ஆண்டில் சுவாமி திருநாள் மகாராஜா காலத்தில் நிர்வாக வசதிக்காக இந்த நிகழ்ச்சி திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது. அப்படி நடத்தப்பட்ட காலத்தில் குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் இருந்து முன்துதித்த நங்கையம்மனும் வேலிமலை முருகனும் கம்பரால் வழங்கப்பட்ட பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து சரஸ்வதி அம்மன் ஆகிய 3 சுவாமி சிலைகள் மிக பிரம்மாண்டமான ஊர்வலமாக திருவனந்தபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு 10 நாட்கள் நவராத்திரி விழா முடிவடைந்த பின் மீண்டும் ஊர்வலமாக குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். அந்த வகையில் வரும் 3ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்க இருப்பதால் மன்னர்கள் கால பாரம்பரிய முறைப்படி குமரி மாவட்டத்தில் இருந்து சுவாமி சிலைகள் புறப்படும் நிகழ்ச்சி வரும் 1ஆம் தேதி தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து கோலாகலமாக இரு மாநில அறநிலைத்துறை மற்றும் காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சியின் முதற்கட்டமாக காலை சுசீந்திரத்தில் இருந்து முன்துதித்த நங்கையம்மன் புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரு மாநில போலீசார் இணைந்து செண்டை மேளங்கள் முழங்க துப்பாக்கி ஏந்திய மரியாதையுடன் சுவாமி ஊர்வலம் கோலாகலமாக புறப்பட்டது. இந்த ஊர்வலம் நாகர்கோவில், சுங்கான்கடை, வில்லுங்குறி வழியாக மாலை தக்கலை அருகே உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையை சென்றடையும். இதேபோல் வேலிமலை முருகன் சுவாமியும் மாலைக்குள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்துவிடும். பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து மன்னரின் உடைவாளுடன் சரஸ்வதி அம்மன், வேலிமலை முருகன், சுசீந்திரம் முன்துதித்த நங்கையம்மன் ஆகிய 3 சுவாமி சிலைகளும் அரண்மனையிலிருந்து பிரம்மாண்டமாக ஊர்வலமாக திருவனந்தபுரத்திற்கு புறப்படும் நிகழ்ச்சி நடைபெறும். சுவாமி சிலைகளுக்கு ஊர்வலத்தில் பூஜை பொருட்கள் கொண்டு பொதுமக்கள் வழி அனுப்பி வைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியில் இரு மாநில அறநிலையத்துறை அதிகாரிகள், இரு மாநில போலீசார் இணைந்தே ஊர்வலத்தில் பணியாற்றுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுசீந்திரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், குமரி மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.